رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. صدق الله مولانا العظيم. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله إمام عادل شاب نشأ في عبادة الله ورجل كلبه معلق بالمساجد ورجلان تحابا في الله اجتمع عليه وتفرق عليه ورجل دعته امرأة ذات منصب وجمال قال إني أخاف الله إلى آخر الحديث متفق عليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. ஏழு வானங்களை படைத்திருக்கிறான், ஏழு பூமிகளையும் படைத்திருக்கிறான். அந்த ஏழு வானத்துக்குள்ளால் எத்தனையோ படைப்பினங்கள், அந்த ஏழு பூமிக்குள்ளாலும் எத்தனையோ படைப்பினங்கள், அந்த ஏழு வானத்துக்குள்ளாலும் ஏழு பூமிக்குள்ளாலும் அந்த ஏழு வானத்துக்கும் ஏழு பூமிக்கும் நடுவுல அந்த சராசரத்துல பல கோடோடி கணக்கான படைப்பினங்களை படைத்திருக்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழ்ச்சி அனைத்தும் உண்டாவதா. சாந்தியும் சமாதானமும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துல வாழக்கூடிய மக்கள் சீரான நேரான வழியை காட்டணும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபிமார்களுக்கு தலைவனாக அல்லாஹ் அனுப்பினானே. முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய அடிச்சுவத்தை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள் கியாமம் வரை யாரெல்லாம் இந்த பூமியில அன்னாருடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கின்றார்களோ அப்படியான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, உலமா பெருமக்களே, உலகத்துடைய வாழ்க்கை முடிஞ்சு போகக்கூடிய சுருக்கமான வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை நீண்ட கால வாழ்க்கை, எல்லா நிலைமைகளையும் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவன வயது நடக்கும்படியாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து கூட நல்ல உபதேசம் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, மூத்தவர்களே, உலமாக்களே, மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல மனிதன் பயப்பட வேண்டிய சில விஷயங்களை குர்ஆன் சொல்லுது. மனிதன் எதை பயந்து வாழணும்? குர்ஆன் சொல்லுது, உலகத்துல வாழக்கூடிய மனிதன் முதலாவது பயப்படணும், தன்னை படைத்த ரப்ப பயப்படணும். முதலாவது அடியான் உலகத்துல பயப்பட வேண்டிய விஷயம் தன்னை படைத்த காலிக் அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். குர்ஆன் தெளிவாக பேசுது, وَمَن يَتَّقِ اللَّهَ اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ. யாரெல்லாம் உலகத்துல தந்த ரப்ப பயந்து வாழுவாங்களோ உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் சீராக்கி கொடுப்பான். முதலாவது விஷயம் மௌத்த பயந்து வாழணும். ஃபத்தகுன் நார், நரகத்தையும் பயந்து வாழணும். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. கியாமத்தையும் பயப்படணும், ரப்ப பயப்படணும், மௌத்த பயப்படணும், நரகத்தை பயப்படணும். ஒரு நாள் மனிதனுடைய புத்தியின் மூலமாக அப்பால் பட்ட விஷயம் இப்படி எல்லாம் நடக்குமா? சந்தேகத்தை எழுப்பக்கூடிய அளவுக்கு இப்படி எல்லாம் பூமி செய்யுமா? இப்படி எல்லாம் வானம் நடக்குமா? இப்படி எல்லாம் வித்தியாசங்கள் நிகழ்வுகள் நடக்குமா என்று சொல்லி
உள்ளத்துல சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு ஆச்சரியமான நம்ப வேண்டிய பயப்பட வேண்டிய விஷயம் கியாமத்துடைய நாள். குர்ஆன் தெளிவாக சொல்லுது, வத்தகூ யௌமன், கியாமத்தை பயப்படுங்க. துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், எல்லாரும் போகணும். ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون, மனிதன் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கூலி கொடுக்கப்படும் நாள், அநியாயம் செய்யப்பட மாட்டார். அன்பானவர்களே, கியாமத்துடைய நாள் என்று என்னப்பா? கியாமத்துடைய நாள் என்று சொன்னா என்ன? குர்ஆன் சொல்லுது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, நாங்க இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு தானே பெரும் ஒரு அசையும். நாங்க பார்க்கிறோமா இல்லையா? பூமி எத்தனை இடங்கள்ல பூமி பிளக்குது. வஅக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி தனக்குள்ளால் இருக்கக்கூடிய அத்துணை ரகசியங்கள் பொக்கிஷங்கள் வெளியால கக்கக்கூடிய நாள், வெளியால கக்கும். இதெல்லாம் பார்த்த மனுஷன் என்ன செய்வான் தெரியுமா? ஆச்சரியத்தோட பார்ப்பானாம், பூமியை பார்த்து கேட்பானாம், வகாலல் இன்சானு மலஹா, ஏ பூமியே நீ ஏனப்பா இப்படி எல்லாம் நடக்கிறாய்? பூமி பிளக்குது, பார்த்ததில்ல, ஆச்சரியம், பயமாக இருக்குது, நீ ஏன் இப்படி செய்கிறாய்? பூமியை பார்த்து மனிதன் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பூமி சொல்லுமா, பிஅன்ன ரப்பக வஹலஹா, என்று ரப்பு சொன்னான். அல்லாஹ்வுடைய கட்டளை. அன்பானவர்களே, இந்த பிரம்மாண்டமான மலைகள் இருக்குது, நாங்கெல்லாம் பார்க்கிறோமே, பாறாங்கற்கள். கல்ல உடைக்கலாமா? கல்லு பஞ்சுக்களாக மாறுறது சாத்தியமா? கியாமத்துடைய நாள்ல மாறும். குர்ஆன் சொல்லுது, வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், பெரும் பாறாங்கற்கள் மலைகள் பஞ்சுக்களாக மாற்றப்படும். சுப்ஹானல்லாஹ். மனிதன் ஆச்சரியப்படுவான், பயப்படுவான், பீதியில் இருப்பான். என்ன செய்யுதப்பா, இப்படி எல்லாம் நடக்குது, என்ன நடக்க போகுது? இதுதான் கியாமத் என்று சொல்றது. நல்ல விளங்கிக்கோங்க, கியாமத் என்று சொல்றது. இந்த மனுஷவங்க, இந்த மனிதர்கள், இந்த மழைக்காலங்கள தெரியுமா, இந்த ஈசல் இருக்குதானே, இந்த ஈசல் மழைக்காலங்கள்ல இன்னொரு காலங்கள்ல அப்படியே அங்க பூமியில சிதறு கிடைக்கும். சிறவு ஒரு பக்கம், உடம்பு ஒரு பக்கம். பார்த்திருக்கோமா இல்லையா? சிறவு அங்க இங்கு சிதறு கிடக்கும். கியாமத்துடைய நாளையில யௌம யகூனு நாஸ் கல் ஃபராஷில் மப்தூஸ், இந்த மனிதன் இருக்கிறானே, கியாமத்துடைய நாளையிலையும் ஈசல்களை போல அங்கும் இங்கும் சிதறு கிடப்பான். அன்பானவர்களே, இத ஷம்சு கும்விரத், எந்த சூரியன் எங்களை கண்ணால பார்க்க முடியாதோ, எங்கட கண்ணால ஒரு நாள் சூரியனை பார்க்க இயலாது. என்ன வெளிச்சம், கண்ணு கூசுறது. குர்ஆன் சொல்லுது, எந்த சூரியன் நம்மளால கண்ணால பார்க்க முடியாதோ, இத ஷம்சு கும்விரத், அந்த சூரியனின் வெளிச்சம் மங்கும். وَإِذَا النُّجُومُ انْكَدَرَتْ وَإِذَا الْكَوَاكِبُ انْتَثَرَتْ, எந்த வானம் நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து பூமியில் விழும். وَإِذَا الْبِحَارُ فُجِّرَتْ, கடல் கொந்தளிக்கும், கடலுடைய எல்லைகள் மீறப்படும். وَإِذَا الْقُبُورُ بُعْثِرَتْ, அத்துணை ஜனாசாக்களும் எழுப்பப்படும். இதெல்லாம் மனுஷன் பார்த்து கொண்டிருப்பான். கியாமத்துடைய நாளில் பயத்தோடு இருப்பான், விளங்குவான் மனுஷன். அலிமத் நஃப்சும் மா கத்தமத் வ அக்கரத், இவ்வளவு காலம் உலகத்துல தான் எப்படி வாழ்ந்தது என்பது அந்த நேரத்தில் விளங்கும். மா கத்தமத் வ அக்கரத், என்னத்தை செஞ்சாங்க, என்னத்தை அனுப்பி வச்சாங்க. அன்பானவர்களே, உலகத்துல கணவன் மனைவி சொன்ன எவ்வளவு அன்பு, இறக்கமா இல்லையா? மனைவிக்கு என்ன சரி பிரச்சனை என்று சொன்னா, ஒரு நோய் வந்து சொன்னா கணவனுக்கு தாங்க முடியாது. இறக்கம், பாசம். பிள்ளைக்கு ஏதாவது நடந்து சொன்னா பெற்றார்களால தாங்க முடியாது. இறக்கம். நாங்க சொல்லுவோமே, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்,
மை பெஸ்டி, ரொம்ப இரக்கம். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துடுவான். குர்ஆன் சொல்லுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஹின் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. கியாமத்துல உலகத்துல பிரச்சனை என்றா உம்மா வாப்பா வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, யாரும் வருவாங்க, உதவி செய்வாங்க. கியாமத்துல பெற்றார்களுக்கு பிரச்சனையா பிள்ளைகளால் உதவி செய்ய முடியாது. கணவனுக்கு பிரச்சனையா மனைவியால முடியாது. அல்லாஹ் இரக்கத்தை பறிக்கக்கூடிய நாள் ரெண்டு கூட்டம் இருப்பாங்க. ஒரு கூட்டம் தாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, சிரிச்சு கொண்டிருப்பாங்க. சீதேவிகள் உலகத்தில் நல்லா வாழ்ந்தவங்க, தீனோட வாழ்ந்தவங்க, சிரிச்சு கொண்டிருப்பாங்க. இன்னமொரு கூட்டம் மூஞ்செல்லாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். நம்ம பாஷையில சொல்றேன்டா கருசட்டிய போல இருக்கும். கருத்த மூஞ்சி, தூசி பணிந்து புழுதியோட பயத்தோடு இருப்பாரு. யாரப்பா? உலாய்கஹுமுல் கஃபரத்துல் ஃபஜரா, உலகத்துல பாவியாக வாழ்ந்தவங்க. இதெல்லாம் கியாமத்துடைய நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். மஹ்ஷர் மைதானம், யௌம துபத்தலுல் அருள் கைரல் அருள். இந்த பூமி இல்ல, வேறொரு பூமியை அல்லாஹ் கொண்டு வருவான். செம்பிலால் செய்யப்பட்ட பூமி. எந்த சூரியனுடைய வெப்பம் உலகத்துல நம்மளால தாங்க முடியலையோ அந்த சூரியன் தலைக்கு மேலால் ஒரு மைலுடைய அளவுக்கு கொண்டு வரப்படும். மனிதன் உலகத்துல எப்படி வாழ்ந்தானோ அவனுடைய பாவத்துக்கு ஏற்ப வேர்வையில, கரண்ட கால் வரையில, முட்டம் வரையில, இடுப்பு வரையில மூழ்கி கொண்டிருப்பான். யாரும் உடுத்திருக்க மாட்டாங்க. யாருடைய உடம்புலையும் ஒத்து துணி இருக்காது. எல்லாரும் ஓடியான. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒருத்தரை பார்க்க மாட்டாங்களா? நபி அவங்க சொன்னாங்க, இல்ல ஆயிஷாவே இல்ல. அந்த யோசனை வராது. லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனு யுக்னி. தனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. தனக்கு சொர்க்கமா நரகம் என்று தெரியாது. தன்னுடைய முடிவு என்னவாகும் என்று தெரியாது. ஒரு நன்மைக்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் தத்தளிச்சு கொண்டிருப்பாங்க. இதுதான் கியாமத்துடைய நாள். ஒரு கற்பிணி தாய் தன்னுடைய வயிற்றில் இருக்கும் பிள்ளை கலைந்து போறதுடைய அந்த நிகழ்வை கூட, வருத்தத்தை கூட விளங்க மாட்டார். பயம். ஒரு தாய் தன்னுடைய பால் கொடுக்கக்கூடிய பிள்ளையை மறந்துடுவாள். உதவி செய்ய முடியும் யாருக்கப்பா? எனக்கு பிரச்சனை, இங்க எங்க உம்மா வருவாங்க, என்ன வாப்ப வருவாங்க, என்ன நான சகோதர மக்கள் வருவாங்க. கியாமத்துல யாரும் வர மாட்டாங்க. உதவி என்று சொல்றது படைத்த அல்லாஹ்வுடைய உதவி மட்டும். அல்லாஹ்வால மட்டும் உதவி செய்ய முடியும். யாராலும் உதவி செய்ய முடியாது. யாராலும் ஒரு நன்மையும் தர மாட்டாங்க. யாரும் எங்களை கணக்கும் எடுக்க மாட்டாங்க. உதவி அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் தான். நபி அவங்க சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு. அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு உதவி செய்வார். 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பார். மஹ்ஷர் மைதானத்துல, சூட்டுல, வேர்வையில, பயத்தோட, பீதியில, அங்கு மிங்கும் மனிதர்கள் லியுரவ் அஅமாலஹும், அமல்களுக்குரிய கூலிய பார்க்கிறதுக்காக வேண்டி தடமாறக்கூடிய நேரத்துல அல்லாஹ் உதவி செய்யறது 7 கூட்டத்தார்களுக்கு. முதலாவது யாரு தெரியுமா? இமாமுன் ஆதில். இமாமுன் ஆதில் என்ன தெரியுமா? அமானிதம், பொறுப்புதாரி, தலைவர், தலைமைத்துவம். யாரெல்லாம் உலகத்தில் தன்னுடைய தலைமைத்துவத்தில் நீதமாக நடக்கிறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். கியாமத்தில் வீட்டுக்குள்ளால பாப்பா என்கிற தகப்பன் பொறுப்புதாரியாக இருக்கலாம், பாடசாலை ஆசிரியராக இருக்கலாம், ஊர் தலைவராக இருக்கலாம், எந்த பொறுப்புதாரியாகவும் இருக்கலாம். யாரெல்லாம் தன்னுடைய பொறுப்பை நீதமாக, சரியான முறையில, பக்குவமாக, அமானிதத்தோட, அந்த பொறுப்புணர்ச்சியோட யாரெல்லாம் நடந்து கொள்றாங்களோ அல்லாஹ் உதவி செய்வான். நபி அவங்க சொன்னாங்க, எங்கள் இடத்துல ஒருத்தர் வேலை செய்யறதாக இருந்தா அவருக்கு எப்ப கூலி கொடுக்கணும் தெரியுமா?
வேலை செய்யறவரி கூலிக்காரரு வேலை செஞ்சதுக்கு பின்னால உடம்புல வியர்வை காயறதுக்குள்ளால கூலியை கொடுத்துடும். எப்படி வேர்வை காயறதுக்குள்ளால சம்பளத்தை கொடுத்துடணும். எவ்வளவு பசுதான ஒரு ஹதீஸ். அன்பான கணித்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, தலைமைத்துவம் பொறுப்பு என்பது அமானிதம். பெற்றார்களுடைய விஷயம், பிள்ளைகளுடைய விஷயத்துல பெற்றார்கள் பொறுப்பு. தந்த பிள்ளைகளுக்கு நலவு பொல்லாதவைகளை சொல்லிக் கொடுக்கிறது. இது பாவம், இது சரி சொல்லிக் கொடுக்கிறது பெற்றார்களுடைய பொறுப்பு. தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு நலவுகளை சொல்லி நீதமாக அவர்களோடு நடந்து கொள்வது அமானிதம். அன்பான கணித்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா மின் அப்தின் யஸ்தரிஹி அல்லாஹ் ரஇயத்தன் யமூத் யௌம யமூத் வஹுவ காஷுன் லிரஇயத்திஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. ஒரு பொறுப்புதாரி இருக்கிறாரு, ஒரு தலைவர் இருக்கிறாரு, தனக்கு கீழால் இருக்கக்கூடியவங்களை ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாற்றி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்துல பொறுப்பாக இருந்து தனக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களை ஏதோ ஒரு விஷயத்துல மோசடி செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில அந்த தலைவருக்கு, அந்த பொறுப்புதாரிக்கு மௌத்து வந்துருச்சுன்னு சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, சுவர்க்கம் ஹராம். அன்பான கணித்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத்து நபி அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ் அஸ்ஸாயில், அல்லாஹ் கேட்பான், அல்லாஹ் விசாரிப்பான், குல்ல ராஇன் அம்மஸ்தரஆஹு ஹஃபித அம் தையா. ஒவ்வொரு பொறுப்புதாரிடத்திலையும் அல்லாஹ் கேட்பான். ஒவ்வொரு பொறுப்புதாரிடத்திலையும் அல்லாஹ் கேட்பான், நீங்க உங்களோட பொறுப்பை ஹஃபித பாதுகாத்தீங்களா, நல்லா செஞ்சீங்களா, அம் தையா இல்லாட்டி பாழாக்கினீங்களா? பதில் சொல்லணும், தப்ப முடியாது. இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது, ஒரு பொறுப்புதாரி தனக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்களுக்கு நலவான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கல, நசீஹத்துகளை செஞ்சு கொடுக்கல, நல்ல விஷயங்களை சொல்லல, நல்ல முறையில வழிநடாத்தல்ல, பிலா நசீஹத்தின், நபி அவங்க சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய வாட கூட கிடைக்காது. பொறுப்பா மானிதம். எனவே யாரெல்லாம் பொறுப்புணர்ச்சியோட தன்னுடைய பொறுப்பில் நீதமாக நடக்கிறாங்களோ அல்லாஹ் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வாங்க கியாமத். இரண்டாவது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், பக்குவமான வாலிபர். என்ன வாலிபம் என்று சொல்றது போனா போனதுதான். 5 விஷயங்கள் இருக்குது, அந்த 5 விஷயங்கள் போனா மறுபடி வாரதில்லை. ஆரோக்கியம், ஓய்வு காலம், ஹயாத்து, செல்வம், வாலிபம் போனா போனதுதான், வாரதில்லை. வாலிபர்களே, வாலிபத்தை பக்குவப்படுத்துங்க, வாலிபத்தை பக்குவப்படுத்துங்க. சில வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறான், இப்படியும் வாலிபர்களா? நபி அவங்க சொன்னாங்க, இன்னல்லாஹ லயஜிபு, அல்லாஹ் ஆச்சரியப்படுறான், அல்லாஹ் ஆச்சரியப்படுறான். எப்படியான வாலிபன் தெரியுமா? லைஸ லஹு சபுவத்துன், பாவம் செய்யற யோசனை இல்ல, பக்குவமானவர். பாவத்துக்குரிய சிந்தனை இல்லாத பக்குவமான சாலிஹான வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுறதாக நபி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உண்மை சம்பவம், கட்டுக்கதை அல்ல, படிப்பனைக்கு சொல்றேன். மதீனால நடந்த சம்பவம். ஒரு வாலிபர் இருந்தாரு, தங்கமான வாலிபரி, சாலிஹான வாலிபரி. தஹஜ்ஜுத்ல சுபஹுக்கு பள்ளிக்கு வந்துட்டார் என்று சொன்னா இகாமத் வரையில குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பார். கட்டுக்கதை அல்ல, நிஜமான சம்பவம். குர்ஆன் ஓதிக் கொண்டிருப்பாரு. ஒரு நாள் இகாமத்துடைய நேரமானதாலே குர்ஆனை ஓதினதுக்கு பின்னால குர்ஆனை மூடி அந்த ராக்கில வைக்கக்கூடிய நேரத்துல மயக்கமிட்டு விழுந்துட்டார். எல்லாரும் ஓடோடி வந்து அவசரமாக வைத்தியசாலைக்கு கூட்டி போனாங்க. அங்க டாக்டர் சொல்லிட்டாரு, இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அவசரமா ஒரு ஆபரேஷன் பண்ணணும். அப்படியா? சரி.
அந்த வாலிபன் மயக்கத்திலேயும் தெளிவாக இருக்கிறாரு. டாக்டர் கையை பிடிச்சு சொன்னாரு, டாக்டர் நீங்க என்ன ஊசிய போட்டாலும் என்ன மயக்க இயலாது, என்ன வைத்தியம் செஞ்சாலும் உங்களால் எதையும் செய்ய முடியாது. நான் ஒரு விதமான மயக்கத்தில் இருக்கிறேன், ஒரு விதமான போதையில் தெளிவாக இருக்கிறேன். என்னை ஒரு கூட்டம் அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க, அதோ பாருங்க. என்னை சுவர்க்கம் அழைத்துக் கொண்டிருக்குது. சொன்னாரு, கலிமாவை சொன்னாரு, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதாக ஷஹாதத்துடைய கலிமாவை சொன்னாரு. மௌத்தாகிட்டாரு. டாக்டருக்கு ஆச்சரியம். அப்படி ஒரு சத்தம் போட்டு டாக்டர் கத்தினாரு. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஓடி வந்து கேட்டாங்க, என்னப்பா ஏன் கத்தினீங்க? டாக்டர் சொன்னாரு, எத்தனையோ ஜனாசாக்களுடைய கடைசி நிலைமையை பார்த்திருக்கிறேன், இதை போல ஒரு ஜனாசாவை நான் பார்த்ததில்லை. ஏன்? பக்குவமான வாலிபரே, பக்குவமான வாலிபரே, எங்க லாபம்? சக்கராத்த லாபம். வாலிபத்தை பக்குவப்படுத்தினாரு, மௌத்துல நல்ல மௌத்து. இதுதான் எங்களுக்கு ஒண்ணு. கேவலமான மௌத்து வானாம். நல்ல மௌத்து நல்ல வாலிபர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், வஅன் ஷபாபி ஃபீமா அப்லா, ஒவ்வொரு வாலிபனிடத்திலும் அல்லாஹ் கேட்பான், ஓட வாலிபத்தை நீ எப்படி கழிச்சாயப்பா? சீதேவித்தனமாக கழிச்சியா, மூதேவித்தனமாக கழிச்சியா? பாவத்தோட கழிச்சியா, நன்மையோட கழிச்சியா? அன்பானவர்களே, வாலிபர்களே, வாலிபத்தை பக்குவப்படுத்துங்க, நன்மைகளை சேகரிங்க. ஒரு நாளும் வாலிபத்தை வீணாக்க வேணாம், கை சேதப்பட வேண்டிய நிலைமை உண்டாம். மூணாவது நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய உதவி அடையக்கூடியவங்க, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மசாஜித், அடிக்கடி பள்ளிக்கு வந்து போறாரு. தொழுறதுக்கு மட்டும் இல்ல, பள்ளியை சுத்தம் செய்யறாரு, காணிய பாக்குறாரு, கூடத்தை பாக்குறாரு, குர்ஆனை தொடைக்கிறாரு. பள்ளியை பத்தி யோசனை. நபி அவங்க சொன்னாங்க, இதா ரஅய்துமுர் ரஜுல் யஅதாதுல் மஸ்ஜித் ஃபஷஹது பில்லஹு பில் ஈமான், பள்ளிக்கு அடிக்கடி வந்து போகக்கூடிய ஒருத்தரை பார்த்தா பயப்படாம ஃபஷஹது லஹு பில் ஈமான், அவர் முஃமின் என்பதாக சாட்சி சொல்லுங்க. அன்பான கணியத்துக்குரியவர்களே, மன் கதா இலல் மஸ்ஜித் அவு ராஹ அஅத்தல்லாஹு லஹு மன்சிலன் ஃபில் ஜன்னah, யாரு பள்ளிக்கு காலையிலும் மாலையிலும் எப்ப பார்த்தாலும் நாங்க சொல்லுவோமே பள்ளி புறா என்பதாக, பள்ளியுடைய மிசாஜ், பள்ளியுடைய கவலை, துப்புரவாக்கணும், தொழணும், ஓதணும், பள்ளி நல்ல இக்கோணும், பள்ளியை பசுந்தாக்கணும், கவலையோட யாரெல்லாம் காலையிலே மாலையிலே பள்ளிக்கு வராங்களோ அல்லாஹ் தன்னிடத்தில் ஒரு விருந்தை ஏற்பாடு செய்கிறார். அடுத்தது சொன்னாங்க முக்கியமான விஷயம், வரஜுலுன் தஹாபா ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரக அலைஹி, அல்லாஹ்க்காக வேண்டி நேசம் வெச்சு கொள்ளக்கூடியவங்க. சண்டை பிடிச்சாலும் அல்லாஹ்க்காக வேண்டி, சேர்ந்து நடந்தாலும் அல்லாஹ்க்காக வேண்டி. அடுத்தது ஒரு கூட்டம், அடுத்தது அல்லாஹ் உதவி செய்ய போறது, வரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் தாத்து மன்சபின் வ ஜபாலின் கால இன்னி அகாஃபுல்லாஹ். நல்ல விளங்கிக்கோங்க. தனிமையில் இருக்கிறாரு, பசுந்தான ஒரு புள்ள, பசுந்தான ஒரு குமரி, பாவத்துக்கு அழைக்கிறாள், அழகான ஒரு பிள்ளை. ஆனா இவருக்கு யோசனை வருது, ஏன்னா அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அன்பான கண்ணியத்துக்குரியவர்களே, வாலிபர்களும் சரி யாரும் சரி விளங்கிக் கொள்ளணும், ரகசியமான பாவங்களுக்கு தானே நல்ல விளங்கிக்கொள்ள. ரகசியமான பாவம் எங்க பிரதிபலன் உண்டாக்கும் தெரியுமா? எங்கட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரதிபலன் உண்டாக்கும். நாங்க யாருக்கும் தெரியாம அறைக்குள்ளாலே மொபைல பார்க்கக்கூடிய ஹராம், அனுபவிக்கக்கூடிய ஹராம், சுவைக்கக்கூடிய ஹராம், ரகசியமான பாவங்கள் 10 மாசம் நான் சுமந்து பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தௌபா செய்யாவிட்டால் அல்லாஹ் ஹஸராத்தை உருவாக்குவான். அல்லாஹ் எங்கள் எல்லாத்தையும் பாதுகாக்கணும். அப்பா லேஸ் இல்லை. அன்பான கணித்துக்கூடியவர்களே, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத்து, இதா ஹலவு பி மஹாரிமில்லாஹ், தனிமையில பாவம் செய்யறதால அல்லாஹ் பரக்கத் எடுக்கிறான். இமாமுனா இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ், இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் ரகசியமான பாவம் செய்யக்கூடிய நேரத்துல அவன் செய்யக்கூடிய ரகசியமான பாவம்
அவனுடைய உள்ளத்திலையும் வீட்டுக்குள்ளாலையும் இருளை உண்டாக்கும். என்ன விளக்கம் தெரியுமா? அவன் வாழ்க்கையிலையும் வீட்டுக்குள்ளாலையும் முசீபத்துகளையும் பிரச்சனைகளையும் சோதனையும் உருவாக்கும். பசண்டான பிள்ளை, ஆனா பிள்ளையால நிம்மதி இல்ல. காரணம் இவன் பாவம். அழகான பொண்டாட்டி தான், பசுது தான், எந்த குறையும் இல்ல. ஆனா இவன் பேச்ச கேட்க மாட்டாங்க. காரணம் இவனுடைய பாவம். இன்னல அபுத், ஒரு அடியான் தனிமையில செய்யக்கூடிய பாவம் அவனுடைய ரிஸ்கை தடை செய்யும். கணியத்துக்குரியவர்களே, ரகசியமான பாவங்கள் தவிர்க்கும். அத்தாய்வு மினத்தம் கமல்லா தம்பலா. பாவம் செய்யுங்க. பாவம் செய்யறது ஆச்சரியம் அல்ல, ஆனா விலகினா செய்யப்படாது. தௌபா செய்யணும். அன்பான கணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் சதக்கா கொடுக்கிறார், அடுத்த கூட்டத்தார் ரகசியமாக கொடுக்கிறாரு, இக்லாஸோட கொடுக்கிறாரு. வலது கையால கொடுக்கிறது இடதுக்கு தெரியாது. அல்லாஹ் இவருக்கும் நிழல் கொடுப்பான். கடைசியாக 7வது யாரு தெரியுமா? தக்கரல்லாஹ காலியா ஃபஃபாதத் ஐனா. தனிமையில் இருக்கிறாரு, கவலைப்படுறாரு, ரப்பிடத்துல கையேந்துறாரு, கண்ணால கண்ணீர் வடியுது. இந்த அடியானுக்கும் அல்லாஹ் உதவி செய்வார். இப்ப நாங்க யோசிக்கணும், பணம் தேவைப்பட்டா பணத்தை சம்பாதிக்கிறோமா இல்லையா? வீடு தேவைப்பட்டா வீட்டை கட்டுறோமா இல்லையா? வாகனம் தேவைந்தா வாகனத்தை பர்ச்சேசிங் பண்றோமா இல்லையா? எப்ப நானும் நீங்களும் உள்ளத்துல கைய வச்சு யோசிக்கணும், இந்த 7 கண்டிஷனுக்குள்ளால என் வாழ்க்கையில எந்த குவாலிஃபிகேஷன் இருக்குது? தலைமைத்துவத்தில் இருக்குதா? வாலிப பக்குவம் இருக்குதா? பாவத்துல இருந்து என்ன பாதுகாத்துக் கொள்றேனா? என்ன சதக்கா இக்லாஸா? கைய நீட்டினா அல்லாஹ் அல்லாஹ் என்று கண்ணீர் கண்ணால வருதா? இந்த கண்டிஷன்கள் இல்லைன்னு சொன்னா கொண்டு வரத்துக்கு முயற்சி செய்யும். ஏண்டா கியாமத்துடைய நாள் பயங்கரமானது. உதவி செய்யப்படுவது படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே எங்கள் அனைவர்களுக்கும் இப்படியான இந்த ஹதீஸுக்குட்பட்ட 7 கூட்டத்தார்கள்ல ஒருத்தராக ஆகக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தருவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களை பலகீனமானவங்க யா அல்லாஹ், எங்களை பலகீனமாக படைக்கப்பட்டவங்க யா அல்லாஹ். எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களோட தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்களோட உஸ்தாத்மார்கள், மணிய மக்கள், பிள்ளைகள், முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات. وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم البدع فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين، ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتقوا يوما ترجعون فيه إلى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فإني أوصيكم وإياي أولا بتقوى الله، وأحذركم يوما عبوسا قمطريرا. فإن أصدق الحديث كتاب الله، وأوثق الأوراق كلمة التقوى، وخير من الملة إبراهيم، وخير سنة محمد صلى الله عليه وسلم. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. قال رسول الله صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأحياهم عثمان، وأقلام علي، وسيد شباب أهل الجنة الحسن والحسين
الحسين وفاطمة بنت النبي صلى الله عليه وسلم وحمزة رضوان الله عليهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبه. الله في أصحابه لا تتخذ من بعد غرضا. من أحبهم فبحبي أحبهم ومن أبغلهم فببغل أبغلهم. خير القرون كرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. والسلطان ظل الله في الأرض من أكرمه الله ومن أهانه الله. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اعز الاسلام والمسلمين. اللهم انصر الاسلام والمسلمين. اللهم احفظ الاسلام والمسلمين. اللهم اصلح احوالنا واحوال المسلمين في كل مكان يا رب العالمين. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. ورحمكم الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون.